புதுக்கோட்டை அருகே தவறான சிகிச்சையால் பெண் உயிரிழந்து விட்டதாக கூறி உறவினர்கள் தனியார் மருத்துவமனையை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கொத்தமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த மோகன்தாஸ் என்பவரின் மனைவி தனம். இவருக்கு கர்ப்பப்பையில் நீர் கட்டியிருப்பதாக பேராங்குளம் அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவர்கள் 2 மாதத்திற்கு முன்பு அறுவை சிகிச்சை செய்துள்ளனர். பின்னர் மருத்துவரின் அறிவுரையின் பேரில் 10 நாட்களுக்கு ஒருமுறை அந்த மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இதனிடையே கடந்த 23ஆம் தேதி மருத்துவமனைக்கு சென்ற தனத்திற்கு மருத்துவர் ஸ்டெராய்டு ஊசி போட்டதாக கூறப்படுகிறது. ஊசி போட்ட உடனே தனம் மயங்கி விழுந்ததாகவும் பிறகு தொடர் சிகிச்சையில் இருந்த தனத்தை 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துவிட்டு மேல் சிகிச்சைக்கு திருச்சி அழைத்து செல்ல மருத்துவ நிர்வாகம் அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கு சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் தனம் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமும் அதிர்ச்சியும் அடைந்த தனத்தின் உறவினர்கள் பேராங்குளம் அருகே உள்ள தனியார் மருத்துவமனையை முற்றுகையிட்டு தவறான சிகிச்சையே தனம் உயிரிழப்பிற்கு காரணம் என்று குற்றம் சாட்டினர். காவல்துறை நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஊசி போட்டேன், உங்கள் மயக்கம் ஆயிடுச்சு, உடனே வாங்கன்னு சொன்னேன். சரி நீ கிளம்பி இங்கேருந்து வந்தேன். கிளம்பி வந்து ஐசியூ வார்டில் சேர்த்துருக்குறேன், ஐசியூ வீட்டில் போய் பாருங்க அப்படின்னாப்புல. போய் பார்த்தா எந்த பேச்சு மூச்சு எதுவுமே இல்லை. ஒரு 2-3 முறை அவள் தனியாகவே வந்து செக்கப் முடிச்சுட்டு மெடிசனும் வாங்கிட்டு கடைக்கு ஜாமானும் வாங்கிட்டு வருவாள். சம்பவம் நடந்த அன்னைக்கும் அப்படி தான் அவள் வந்தா. நல்லா அங்கேருந்து வரும்பொழுது ஆரோக்கியமாக தான் வந்தா, எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. நான் போய் மெடிசன் வாங்கிட்டு கடைக்கு ஜாமான் வாங்கிட்டு வரேன்ட்டு தான் வந்தா. இங்கே வந்து என்ன நடந்ததுன்னு தெரியலை. ஃபோன் வந்தது, இங்கே வந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோன் வந்தது. அங்கேருந்து வந்து பார்த்தா ஐசியூவில் கொண்டாந்து வச்சுருந்தாங்க. ஐசியூவில் வச்சுருந்துட்டு இங்கே எங்களால் பார்க்க முடியாது, இந்த அருக்கு 1 லட்ச ரூபா நாங்கள் பொறுப்பு, இந்த கொண்டே ஹாஸ்பிட்டலில் சேருங்க, வெளியில் கொண்டே சேருங்கன்னு கையில் காசையும் கொடுத்து எதுக்காக சார் அனுப்பணும்? ஐசியூவில் அட்மிஷன் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி வந்ததுக்கு அப்புறம் காசு 1 லட்ச ரூபா யார் கேட்டா? இன்னைக்கு எங்க பிள்ளைக்கு உயிர் வேணும், அவங்களால கொடுக்க முடியுமா? ஒரே புள்ள, சின்ன புள்ள, அந்த பயலுக்கு என்ன வாழ்வாதாரம்? இந்த பொண்ணு இறப்புக்கான சரியான நீதி வேணும். இந்த தவறான மருத்துவமனை வந்து சீல் வைக்கணும்.